வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் தட் இஸ் வேர் திஸ் இஸ் வேர். தட் இஸ் வேர்னா அங்கே தான், திஸ் இஸ் வேர்னா இங்கே தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை பற்றி பேசும்போது இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு முன்னாடி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே தான் அவன் என்னை பார்த்தான், அங்கே தான் நான் போகணும், இங்கே தான் நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போதெல்லாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி 2 ஃப்ரேஸை பார்த்தோம். தட் இஸ் வை, திஸ் இஸ் வை. அது வந்து ஒரு ரீசனை சொல்கிற மாதிரி வரும். இதனால தான் அவனை பார்த்து சிரிச்சானா, இதனால தான் எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் வாட், திஸ் இஸ் வாட். அதைத்தான், இதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லும்போது அதுதான் எனக்கு வேணும், இதை தான் அவள் எதிர்பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ரேஸ் வந்து அங்கே தான், இங்கே தான், ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை பற்றி பேசும்போது இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். தட் இஸ் வேர் ஐ சா ஹிம். அங்கே தான் நான் அவனை பார்த்தேன். இப்போது ஐ சா ஹிம் அப்படின்னா ஃபாஸ்ட் டென்ஸில் கேட்டிருக்கோம், நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இப்போது இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணால் அங்கே தான் நான் அவனை பார்த்தேன், ஒரு இடத்த பற்றி பேசும்போது அங்கே தான், இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். திஸ் இஸ் வேர் மை சன் ஸ்டடீஸ். இப்போது மை சன் ஸ்டடீஸ்னால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போது நம்ம யார்கிட்டாவது சொல்லுவோம், என் பையன் இங்கே தான் படிக்கிறான் அப்படி சொல்லும்போது இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி திஸ் இஸ் வேர் மை சன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது தட் இஸ் வேர், திஸ் இஸ் வேர் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியலாம். தட்ஸ் வேர் வி ஹாவ் டு கோ. அங்கே தான் நாங்கள் போகணும். திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் born and brought up. born and brought upனா பிறந்து வளர்ந்தது தான் அப்படி சொல்லுவோம். திஸ் இஸ் வேர் ஐ வாஸ் born and brought up. இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். தட் இஸ் வேர் ஐ எம் கம்மிங். அங்கே தான் நான் வந்துட்டுருக்கேன். இப்போ யாராவது கேட்குறாங்க, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்போது தட் இஸ் வேர் ஐ எம் கம்மிங். திஸ் இஸ் வேர் ஐ புட் மை கீஸ். இங்கே தான் என்னுடைய சாவியை வச்சேன் அப்படி சொல்லும்போது இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இதுவே நம்ம கொஸ்டினாக கேட்கும்போது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்பவே சிம்பிள். அந்த இஸ் மட்டும் முன்னாடி போட்டுறணும். இஸ் தட் வேர், அங்கே தானா, இஸ் திஸ் வேர், இங்கே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இஸ்ஸை மட்டும் முன்னாடி போட்டுருவோம். வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஸ் தட் வேர் யூ ஹாவ் டு கோ. அங்கே தான் நீங்கள் போகணுமா. இஸ் திஸ் வேர் யூ புட் யுவர் மொபைல். இப்போ யாரோ மொபைல் தேடிக்கிட்டு இருக்காங்க. மொபைல் தேடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே தான் நீங்கள் உங்கள் மொபைலை வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் பார்த்தீங்களா. அப்போ அந்த இடத்துல தான் இஸ் திஸ் வேர் யூ புட் யுவர் மொபைல். இங்கே தான் உங்கள் மொபைலை வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கொஸ்டினா. இஸ் தட் வேர் யூ ஆர் வெயிட்டிங். அங்கே தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா. இஸ் தட் வேர் யூ வாண்ட் டு கோ. அங்கே தான் நீ போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கியா அப்படி நம்ம கொஸ்டினாக கேட்கும்போது இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போது தட் இஸ் வேர், திஸ் இஸ் வேர் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.